இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ தான்ப்பா லைட்டாக ஒளி தெரியுது செடியனோட வாழ்க்கையிலங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடியனுடைய இந்த கிராஃபே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு கிராஃப் தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலமாக இருப்பார். அவங்க அப்பா மேலே அவ்வளோ மரியாதை இருக்கும், அவங்க அம்மாவை மதிக்கவே மாட்டார். அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சுயநலமாக அவங்க அப்பாவோட மோசமாக கையிலேருந்து 10 பைசா காசு கொடுக்க மாட்டார். இது வீட்டு செலவு காசுனா கூட அதுக்கு எரிச்சப்படுவார், கோவப்படுவாருங்கிற நிலைமையிலேருந்து மனைவியை மதிக்காமல் இருந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துரோகத்தை செஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவோட அருமை புரியுது, மனைவியோட அருமை புரியுது, குடும்பத்துடைய அருமை புரியுது, ஸ்ட்ராங்காக தைரியமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இந்த கதையிலேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறது செடியனுக்கு தான். செடியனாக இப்போ நடிக்கிற விகாஷுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு கிராஃப் வந்துருச்சு. அவர் ஆரம்பத்தில் அவரை பார்த்தாலே நம்ம கோவம் வர மாதிரி இருக்கும். அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் அவருக்காக பரிதாபப்பட ஆரம்பிக்கிறோம், வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். செடியனையும் சேர்த்து வச்சுருங்க, முடிச்சிருங்க அந்த கதையில் இந்த ட்ராக்கை அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பாக்கியா இந்த பாய்ஸ் படத்து கிளைமேக்ஸில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க. வேணுன்னா டிவர்ஸ்களுக்கு கோர்ட்டில் நின்றுருக்கும் போது இந்த கோர்ட் ரீசஸ்க்கப்போ ஒரு ஆல்பத்தை காமிச்சு இந்த பொண்ணு ஓகே, இந்த பொண்ணு ஓகே, இந்த பொண்ணு சின்னதாக சிக்கன் இருக்கா, இவளை முடிச்சிருங்க, இவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு கோவம் வந்துடும். ஓ, உனக்கு இன்னொரு பொண்ணு கேட்குதா அப்படின்றோம். அந்த மாதிரி தான் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாக்கியா அந்த நிச்சயதார்த்தத்தை இந்த பொண்ணு பார்க்க வந்த வைபோகத்தை கெடுத்து விட்டதை பற்றியும் செடியன் தனக்கு வேறு எந்த பொண்ணும் வேணாம், எனக்கு ஜெனி மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொன்னதை சொல்லலை. வேணும்னு சொல்லாம விட்டோன்னே இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கு நம்மளை விட்டு அவன் போயிடுவானா, அப்போ நம்ம கோவமாக இருந்தால் இவன் பேசாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவானா, எவ்வளவு திமிரு நெஞ்செழுத்த இருக்கணும், என்னையும் பிள்ளையும் விட்டு போகிற அளவுக்குன்னு கோவம் ஆயிட்டாங்க. அந்த பொசசிவ்னஸ் கோபத்தில் காதலும் சேர்ந்து அதிகமாக அப்படி பெருகியோட அதை யூஸ் பண்ணி நாளைக்கு ஹோட்டலில் போய் 2 பேரும் மீட் பண்ண வைக்க போகிறாங்க. அதுக்கு 1000 தடங்கள் இந்த பக்கம் ஈஸ்வரி கோபிகிட்ட இருந்து, அந்த பக்கம் ஜோசப்கிட்ட இருந்து எல்லாம் வரதை மீறி இவங்க 2 பேரும் பேசினதுக்கு பிறகு யார் என்ன சொன்னாலும் கேட்காம நாங்கள் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு ஆரம்பிக்க, ஜோசப் அதெல்லாம் முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா வாயை முடுங்கப்பா போதும், நானும் சும்மா இருந்து பார்க்குறேன் அப்படின்னு ஜெனி சொல்ல போகிறாங்களா, இல்லை மரியம் பாருங்க போதும் வா அப்படின்னு ஒரு கத்தி அமைதியாக போங்க அந்த பக்கமாக, அவளுக்கு அதான் பிடிச்சிருக்கு, அவள் வாழ்க்கையை கெடுக்காதீங்க, உங்கள் ஈகோவுக்கு அவ்வளோ பழியாக்காதீங்க. அவங்க 2 பேரும் தப்பாக உணர்ந்தாச்சு சேர போகிறாங்க. அவங்க 2 பேர் வாழ்க்கையில் குறுக்க போடுறதுக்கு நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க மேஜர், அவங்க 2 பேருக்கு ஒரு இது இருக்குது, அவங்க கேஸை வாபஸ் வாங்கிப்பாங்க, சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு இவங்களை சேர்த்து வைக்க, இது எல்லாம் சேர்த்து வச்சதன் போழும் கடைசியாக பாக்கியா பேசிட்டு போனது பாக்கியாவால் தான் அப்படின்னு பாக்கியாவுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்க, இதில் முதல்ல ஈஸ்வரி கொஞ்ச நாள் மூஞ்சை தூக்கிட்டு இருந்தாலும் அப்புறம் நடந்துருச்சு நல்லது. இப்போ பாக்கியா சொன்ன மாதிரியே சேர்த்து வச்சிட்டாங்க அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் கோபி எப்பயும் போல் ஏதாச்சும் ஒரு நோஸ் கட்டை வாங்கிட்டு உட்காந்துருக்கு சம்பவங்கள் நடக்க போகுது. இதுக்கு பிறகுதான் பாக்கியாவுடைய பிஸ்னஸும் கோபியுடைய பிஸ்னஸும் நேரெதிர் மோதி ஒரு பிரச்சனைகள் வருது. அதை மீறி பாக்கியாவுக்கு இப்போ ஒரு கீழெல்லாம் இருக்கு, விழுந்து கிடக்கல பிஸ்னஸ். அது அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸை வளர்க்க ஆரம்பிக்க, அந்த பக்கம் பார்த்தா கோபியுடைய ஷெஃப்பால் கோபிக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வர, அதனால அவருடைய பிஸ்னஸ் அடிவாங்க, அவருக்கு வர வேண்டிய ஆர்டரை இவங்க எடுக்க அப்படின்னு பல திருப்பங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த கதையில் எடுத்துங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ